ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு கணக்கில் முதல் பாடத்தில் பயிற்சி 1.3ல் 9th சம் பார்க்க போகிறோம். ஒரு விமானம் 500 கிலோமீட்டர் மணி வேகத்தில் பறக்கிறது. விமானம் டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டி மணியில் சார்பாக வெளிப்படுத்துக. என்னென்னா, ஒரு விமானம், ஒரு ஏரோப்ளேன் ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் போகிற வேகத்தில் பறக்குதான். அதோடைய தொலைவை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதை எப்படி எழுத சொல்லியிருக்காங்கன்னா, டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டி மணியின் சார்பாக எழுதணும். டியை டீயின் சார்பாக எழுதணும். அப்போ டி ஆஃப் டி அப்படின்னு எழுதணும். இவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்குறது. தொலைவை கண்டுபிடிக்கணும். அந்த தொலைவை எப்படி எழுதணும்னா டி ஆஃப் டின்னு எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ தொலைவை டி அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? வேகம் இன்ட்டு காலம். ஓகேவா? இதை எப்படி தொலைவை நம்மளை எப்படி எழுத சொல்லியிருக்காங்க? டி ஆஃப் டி அப்படின்னு எழுதணும். டியை டீயின் சார்பாக எழுதணும். அப்போ டி ஆஃப் டின்னு எழுதிட்டோமா? வேகம் எவ்வளவு? 500. காலம் எவ்வளவு? டீன்னு தான் எழுதணும். இவ்வளோதான் ஆன்சரு. ஓகேவா? 2 வரி தான். ஃபார்முலா, ஆன்சர், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.